அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இதில் தாய்மார்களுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. 6 மாதம் கம்பல்சரி பால் மட்டும் கொடுக்க சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி 1 வருஷம் கம்பல்சரியாக தாய்ப்பால் கொடுக்கணும் கட்டாயம். அதுக்காக தான் இந்த 1 இயர் பீரியட் கவர்மெண்ட் ஒரு நாம்ஸாக வச்சு அப்போ தான் அந்த குழந்தை நல்ல ஹெல்த்தியான பிள்ளையாக வளரும்னு சொல்லி நாம்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு 1 இயர் லீவ் கொடுக்குறாங்க. வேலைக்கு போகாத மதர்ஸ் வீட்டில் தான் இருப்பீங்க, கண்டிப்பாக பால் கொடுக்கணும். இப்போ குழந்தைக்கு உண்மையான சத்து எங்கேருந்து வருதுன்னா அம்மா கிட்டேருந்து தான் வருது. அது அம்மா நல்ல உணவுகள் எடுத்தால் மட்டும்தான் குழந்தைக்கு அது போகும். சரியா? அது மாதிரி அம்மா நல்ல உணவு எடுத்து குழந்தைக்கு தாய்ப்பால் கண்டிப்பாக 1 வருஷம் கட்டாயமாக கொடுக்கணும். 6 மாதம் கழிச்சு இடை உணவுகள் தொடங்குவாங்க. டாக்டர்கிட்ட கேட்டு என்னெல்லாம் கொடுக்கணும்னு கேட்டுட்டு அம்மா பால் கண்டிப்பாக கொடுக்கணும். சரியா? அவ்வளோதான். நல்ல குழந்தைகளை நல்லா சுத்தமாக பாதுகாத்து வளர்த்து எடுக்க வேண்டிய அனைத்து பொறுப்புகளும் உங்களிடம் சமூகத்துக்கு இருக்குது. அதே மாதிரி சிறிய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பேபிஸ்க்கு என்னென்ன கேர் கொடுக்குறாங்க, நீங்கள் இங்கே வரும்போது கரெக்டாக எல்லாமே கற்றுட்டு போகணும். அடுத்தது ஃபீல்டில் நமக்கு உதவுறது அதுதான். தாய்ப்பால் எப்படி கொடுக்குறது, அவங்களுக்கு என்ன உணவு கொடுக்கணும், அவங்களுக்கு ஹெல்த் ஹைஜீன் கொடுக்குறது எல்லாமே நம்மளுடைய வேலை. சரியா? சரி, தேங்க்யூ. தங்களை ஊக்கமளிக்கும் முறைக்கு மனமார்ந்த நன்றி மேம். கேட்போம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கை தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆன்சர் சொல்லணும். ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் தான் டைம். பிரைஸ் ஃபர்ஸ்ட் 3 பேருக்கு பிரைஸ் நிச்சயம். அதனால இந்த கொஸ்டின் எல்லாமே எங்க பிரின்சிபல் மேம் அவங்க சொன்னதுல தான் இருந்து கொஸ்டினே. அவங்க சொன்னதும் அதுக்கப்புறம் இந்த டாக்டர்ஸ் அந்த நாடகம் நடிச்சாங்களா அதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டினே வரும். அதனால அதை கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சவங்க கையை மட்டும் தூக்குங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் வாங்கி ஆன்சர் சொல்லலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, பிறந்த குழந்தைக்கு 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்கலாமா? தெரிஞ்சவங்க கையை மட்டும் தான் தூக்கணும். தாய்ப்பால் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். இரண்டாவது கொஸ்டின், முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் போதுமானதா? சரியா தவறா? போதுமானது சார். உச்சமாக கை தட்டுங்க, அப்பதான் தாய்ப்பால் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குகிறதா? ஸ்பீடா கை தட்டுங்க, எல்லாரும் ஊக்குவீங்க. எல்லா மதர்ஸ்க்கும் வாய்ப்பு உண்டு, அதனால எல்லாருமே பதில் சொல்லலாம், யாரும் சொல்லாமலாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 4வது கொஸ்டின், தாய்ப்பால் கொடுப்பதால் தாய்க்கு கருப்பை விரைவாக சுருங்குகிறது. இது சரியா தவறா? சரி. ஐந்தாவது கொஸ்டின், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போது குழந்தையின் வாய் தாயை நோக்கி இருக்க வேண்டும். சரியா தவறா? தெரிஞ்சவங்க கையை மட்டும் தூக்குங்க. ஆறாவது கொஸ்டின், தெரிஞ்சவங்க கை தூக்குங்க, ஆன்சர் சொல்லாதீங்க. கை தூக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்லுங்க. சரி, அதெல்லாம் பிரைஸ் கிடைக்காது. அடுத்தது 6வது கொஸ்டின், குழந்தைக்கு 6 மாதங்கள் முடிந்த பிறகு தாய்ப்பால் மட்டும் போதுமா? 6 மாதங்கள் முடிந்த பிறகு தாய்ப்பால் மற்றும் இணை மலர்ச்சி. ஏழாவது கொஸ்டின், தாய்ப்பால் கொடுப்பது தாய்க்கு எந்த நோய் அபாயத்தை குறிக்கிறது? தாய்ப்பால் கொடுப்பது தாய்க்கு எந்த நோய் அபாயத்தை குறிக்கிறது? கண் தொற்றா அல்லது மார்பக புற்றுநோயா? எட்டாவது கொஸ்டின், தாய்ப்பால் குழந்தையின் எந்த வளர்ச்சிக்கு எல்லாம் உதவுகிறது? தாய்ப்பால் குழந்தைக்கு மூளை வளர்ச்சி, அதுக்கு பிறகு இந்த பேபிக்கும்
கொஸ்டின், தாய்ப்பால் கொடுக்கும் தாய் தினமும் சத்தான மற்றும் போதிய நீர் அருந்த வேண்டுமா அல்லது தவிர்க்க வேண்டுமா? கடைசி கொஸ்டின், சரியா? இறுதி கொஸ்டின், உலக தாய்ப்பால் வாரத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஆப்ஷன் தரேன். உலக தாய்ப்பால் வாரத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்குவித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. செகண்ட் ஆப்ஷன், பவுடர் பாலை ஊக்குவிப்பது. தேர்ட் ஆப்ஷன், தாய்ப்பாலை தவிர்ப்பது. ஃபோர்த் ஆப்ஷன், குழந்தைக்கு இனிப்பு கொடுப்பதை ஊக்குவிப்பது. யாருக்காவது ஒன்ஸ் மோர் சொல்லணுமா? தப்பான ஆன்சர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட வினாடி வினாவில் முதல் பரிசை தட்டி செல்கிறார் வினிலா, மிஸ்ஸஸ் வினிலா. பரிசை வழங்குவதற்காக அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இரண்டாவது பரிசை தட்டி செல்கிறார் மிஸ்ஸஸ் வளர்மதி. அவர்களுக்கு பரிசு வழங்குமாறு மேட்டன் மேம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. சரி. மூன்றாவது பரிசை வழங்குமாறு எங்களது பிரின்சிபல் மேமை அன்புடன் அழைக்கிறேன். சேர்மன் சாரை அழைக்கிறோம். மூன்றாவது பரிசை தட்டி செல்கிறார் மிஸ்ஸஸ் சுஜிதா.